உங்க குழந்தை நல்லா படிக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் வாங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த தாய் தந்தையரிடத்தில் சொல்லாதீர்கள். அவர்கள் வீட்டில் மார்க்கே வாங்காத புளிமுட்டை இருக்கும். மனசு உடைஞ்சிரும். அது பிரபஞ்சம் குறித்து கொள்ளும். அதனால் யாரிடத்திலும் உங்களுடைய பெருமையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை அவர்களுடைய கடமை என்று உருவாக்கி கொண்டே இருங்கள். செலிப்ரேட் பண்ணவே விடாதீங்க. பாராட்டுங்கள். டோன்ட் செலிப்ரேட். அப்ரிசியேஷன் இருக்கட்டும், செலிப்ரேஷன் வேண்டாம். ஏனென்றால் போகின்ற தூரம் மிக அதிகம். 10ஆவதுல செலிப்ரேட் பண்ண குழந்தைகள் 12ஆவதுல தோத்துருது. 12ஆவதுல செலிப்ரேட் பண்ண பிள்ளை ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல தோத்துருது. பார்ட்டிசிபேஷன் இருந்து கொண்டே இருப்பது, ஃபீல்ட்ல நின்னுகிட்டே இருக்கிறது. இதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தர வேண்டிய பாடம். எந்த குழந்தைக்கும் எந்த பெற்றோரும் வாக்குறுதியை தராதீர்கள். வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஓவியம்தான். அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் நாம் உலாவ விடுகின்ற பொழுது நம்முடைய பிரதம மந்திரி சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் குழந்தையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. எல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தக்கூடாது. என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், அப்ப செகண்ட் வாங்குறது யாரு? செகண்ட் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இந்த பிரைஸ் கூட நான் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த 100% வாங்குறவங்களுக்கு என் கையால பிரைஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுங்க தான் 100% வாங்கிருச்சு இல்ல. அதை விட என்ன பெருமை அதுக்கு? ஃபெயிலாக வாய்ப்பு இருந்து ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணி ஜெயிச்ச பிள்ளைங்க யாராவது இருந்தா அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு தரேன் பரிசு, அவங்களுக்கு தரேன். அவர்களை அடையாளம் கண்டுபிடியுங்கள். எல்லாரும் தான், நிறைய பேர் தான் பரிசு வாங்குகிறார்கள். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டான்ஸும் ஆடாம பரிசும் வாங்காம யாராவது இருக்கிறீங்களா? உங்க குழந்தைங்க நம்ம வீட்டில தான் இருக்கும். யாருங்க பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? ப்ரொஃபஸரா, சயின்டிஸ்டா, அரசியல்வாதியா, ஸ்கூல் நடத்துறவங்களா, போலீஸ்காரரா? யார் பெரியவங்க? யார் பெரியவங்க தெரியுமா? யாருடைய இருப்பினால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கிறதோ அவன் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய மனுஷ தன்மை மனசுக்குள்ள இருக்குதான்னு பாத்துக்கங்க. ஸ்கூல் வளர்த்து கொடுத்துரும். எந்த சொல் யாருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு உடனடியாக சொல்லிவிட முடியாது. அது எந்த புத்தகத்திற்குள் எந்த உதடுகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இறைவன் நம்மை ஆழமாக நேசிக்க தொடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த சொல்லை நம் மீது வீசி விடுகிறான். ஆனால் என்ன சிரமம் தெரியுமா? அந்த சொல் வந்து சேருகின்ற பொழுது நம் கவனம் சிதறும். அந்த நேரத்தில் வருகின்ற சொல் அப்படியே ஒரு போயிடும் நம்மளை கடந்து. அது ஒரு சுத்திட்டு வரத்துக்கு 30-40 வருஷம் ஆயிடும். தகுதியான சொல் வந்து சேர்கிறது. வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். தாகத்தோடு இருக்கக்கூடிய சிப்பி கடல் நீரில் தான் இருக்கிறது. கடல் நிறைய நீர் இருந்தாலும் சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது வானத்தில் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. கருணையுடன் அது கீழே வந்து சேர்ந்து ஆழத்தில் தகித்து இருக்கும் அந்த சிப்பியின் வாய்க்குள் நுழைகின்ற பொழுது அந்த நீர்த்துளி முத்தாக மாறுகிறது. நானும் மேகத்தில் இருக்கக்கூடிய மழை துளியை போல சில வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன். தாகத்தோடு இருக்கக்கூடிய சிப்பியாக இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக வாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த துளி முத்தாக மாறலாம். கவனம், சொற்களில் கவனம் வையுங்கள். என்னுடைய குழந்தை LKG படிக்கும்போது நான் இப்படி ஜன்னல்ல இருந்து பார்க்கிறேன். கிரையான் கொடுத்து வரைய வச்சாங்க என் குழந்தைய. என் குழந்தைக்கு அழ தெரியாது. நான் அழ சொல்லி தரல. அவனுக்கு ஆக பெரிய ஒரு அழற மாதிரி சூழல் வந்தாலே இவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல அழ தெரியாது அவனுக்கு. அப்படிதான் வளர்த்தேன் நான். ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். கிரையான் கொடுத்து வரைய சொல்றாங்க. அவன் வரைகிறான், ஏதோ பலூன் வரைகிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னல்ல இருந்து பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க. பார்த்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்த ஒரு குழந்தை பேன்னு அழுவுது. உடனே அவன் ஆச்சரியமா பார்க்கறான். இப்படியா அழுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்கறான். அப்புறமா அவன் கையில இருக்கிற கிரையானை கிரையானை தொலைச்சிருச்சு. கையில இருக்கிற கிரையானை கொடுத்தான். அவன் அந்த பிள்ளை வேணான்னுச்சு. அவன் வரைய ஆரம்பிச்சிட்டான். உங்க அம்மா மின்னல் மாதிரி உள்ள நுழைஞ்சாங்க. எங்க போட்ட கிரையான்? எங்க? கீழே தேடினாங்க கிடைக்கல.
என் பையன் கையில இருந்து புடுங்கி கொடுத்துட்டாங்க. அவன் கொடுக்கும்போது சந்தோஷமா தாங்க நீட்டனா, கையில இருந்து புடுங்கின உடனே அப்படின்ட்டான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி நாம் நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம். நம் குழந்தைகள் நாம் பேசுவதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கின்றன என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள். நம்மை பார்த்து வளர்கின்றன நம் குழந்தைகள். என் பையன் 3வது பிரைஸ் வாங்கிட்டு வந்தான் ஒரு நாள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல. இவ்வளவு பெரிய பேச்சாளருடைய பையன் 3rd பிரைஸ். ஏண்டா நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணி அமிச்சேன். அவன் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னான்? நல்லா வளர்த்துருக்கேங்கிறதுனால சொல்றேன். என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னை விட ஆகாஷ் நல்லா பேசினாமா. இந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லைங்க, அது உங்களை ராஜாவாக்கும். இந்த உலகத்தில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் அதற்கு அடுத்த நிலையில் முன்னேறுகின்ற அந்த பெருந்தெளிவு, அந்த ஆக்கத்தோடு அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கிறோமா? பொங்கல் விழாவில் உரி அடிக்கிற போட்டிங்க விருத்தாச்சலத்துல. ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. 6 வயதிலிருந்து 18 வயசு வரைக்குமான பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் உரி அடிக்கலாம். இப்படி கையெடுத்து இப்படி அடிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு அடிதான். இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு முடிஞ்சுது. அதுல 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க அந்த காம்படிஷன்ல. வந்து ஜெயிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லி தரேன். எந்த துறையில வேணாலும் இருந்துக்கோங்க. பேச்சா, சயின்ஸா, பேட்டர்ன்ஸ் வாங்கணுமா, இன்னோவேட்டிவ் திங்ஸா, டிஸ்கவரியா, எதுவாக இருந்துக்கோ. எதுவாக வேண்டுமானாலும் இருந்துக்கொள். குவாலிட்டி பார். என்ன குவாலிட்டி இருந்தா அந்த துறையில் ஜெயிக்கலாம். பாருங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். தம்பி உன் பேர் என்னன்னு? ராஜராஜன் அப்படின்னா. சூப்பர் பேர் இல்ல? ஆனா அது இல்ல, அவன் பேர் ஃபுல் பேர் வேற, ராஜராஜ சோழன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. அவன் இந்த வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். ஷார்ப்னா ஷார்ப். அப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பேன்னு? என் தாத்தா பேர் அது ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு வேற பேரை வைப்பேன்னு. உன் தாத்தா பேர் என்னன்னா? ராஜேந்திர சோழன் அப்படின்றான். இப்படி இருக்கிறான் அவன். ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் கேட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்தது. இப்போ நீங்க யாருமே உங்க பிள்ளைக்கு அந்த மாதிரியான பிராக்டிஸ் கொடுக்கறது இல்லை. வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தா எங்க அம்மா எங்க 5 பேரையும் நிறுத்தி வச்சிரும். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. என் வாரத்துல எனக்கு 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, எல்லாரும் வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமும் நிக்க வச்சு எங்களுக்கு அட்வைஸ். அதுல என்ன சோகம்னா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனா அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 3/4 மணி நேரம் பண்ணார். இவ்வளவு சோறு சாப்பிடணும் பார். அட்வைஸ் பண்ண வைப்பாங்க. கேட்கிற திறன் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவுள். கேட்டுக்கணும். கேட்கிற திறன், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். கேட்டுக்கிறது. அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அந்த குழந்தை அவ்வளோ கிளாரிட்டியா எனக்கு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சேன்னு. உங்களுக்கு வேணுமா அந்த பதில்? அந்த குழந்தை தந்த பதில சொல்றேனா? சின்ன போட்டி தான், உரியடிக்கிற போட்டி தான். எப்படி ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நீங்க பாக்குறீங்கல்ல 1000 பேராவது இருப்பாங்களா? ஆமா. அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் கையில வேற விசில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஒயின்னு காதுல ஊதிக்கிட்டே இருந்தார், யாரும் சொல்றது கேட்க கூடாதுன்னு. அப்புறமா காதுல தப்பு தப்பா வழி சொல்லிட்டு இருந்தார், லெப்ட்ல போ ரைட்ல போன்னு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க, ஏய் ரைட்டு ரைட்டு, லெப்ட் லெப்ட், நேராவா, பின்னால போ, இப்ப அடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அம்மாவின் குரல். ராஜா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். அப்பா, கண்ணுக்குள்ள மூடன கண்ணுக்குள்ள அவன் மூடிக்கிட்டானா தியானத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் உள்ள போயிட்டான். அம்மா குரல். ராஜா, அத்தனை பேர் சத்தம் போடுறாங்க, விசில் சத்தம் கேக்குது, எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அம்மாவுடைய குரல் மட்டுமே அவன் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு.
என்ன குவாலிட்டி, வாட் அ குவாலிட்டி. 1000 பேர் சத்தம் போடுற நடுவுல, ராஜா லெப்ட்ல போ, ரைட்ல கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு அடி முன்னால வை, இன்னும் கொஞ்சம் அரை அடி வை, கைய நல்லா ஓங்கு, ஓங்கிட்டு அப்படியே நில்லு, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு, அடிச்சிராத, ஓங்கிராத, அடிச்சிராத, கொஞ்சம் பின்னால போ. அது ஆடிக்கிட்டு இருக்கு உரி, கொஞ்சம் பின்னால போ. பின்னால போறான். கரெக்டா வரும்போது அம்மா சொன்னாங்க, கைய உயர்த்துடா. கைய உயர்த்தினா அட்ரா, இப்போ நான் பாருங்க அடிச்சான், உரி உடைஞ்சிருச்சு. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? யார் குரலை கேட்கிறீர்கள்? நிறைய விட்டமின் எம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால நிறைய விட்டமின் கே வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து விட்டமின் என் கொடுக்க ஆரம்பிங்க. விட்டமின் எம் என்பது மணி, அதனால் வளர்ந்திருப்பது கொழுப்பு. நீங்க கொடுக்க வேண்டியது நோ. நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்பா செய்கிறேன், ஆனால் எப்போ நான் செய்யணுமோ அப்போ செய்வேன், ஆனால் எப்போ செய்வேன்னு சொல்ல மாட்டேன். இப்படி வளர்த்துக்கிட்டே போங்க. வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை. எல்லாத்தையும் நீங்களே தூக்கிக்குவீங்களா? இது வரைக்கும் வந்து கொடுக்குறீங்க மூட்டைய, உள்ள போ தரேன். வெயிட்ட தூக்குற குழந்தை இருக்குல்ல, அம்மா அப்பா கிட்ட இந்த வெயிட்ட தான் கையில வாங்குற குழந்தை, அம்மா அப்பாவை வயதான வரைக்கும் முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில இருந்து வெயிட்ட நீங்க வாங்குறீங்களோ, நீங்க சாவுற வரைக்கும் நீங்க தான் அதை பார்த்துக்கணும். நான் சொல்றது உண்மையான சைக்காலஜி. குழந்தைகளை ஆக்கப்பூர்வமாக வளருங்கள், பாண்டேஜோட வருங்க. இவங்க ஸ்கூல்ல சொன்னா கேட்காதீங்க, நான் சொல்லிட்டு ஓடிடுவேன். ஆனா சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். யாராவது 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்தா 100% அட்டெண்டன்ஸ் இருக்குதா? நான் கொடுக்க மாட்டேன் மேடம். 100 நாள் வந்து என்ன பண்ண போகுது புள்ள? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு கருமாதிக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல. உடம்பு சரியில்லைன்னா சுடு தண்ணி வச்சு தர தெரியாது. 100 நாள் வந்து இங்க நில்லுங்க. 95 நாள் வாங்கப்பா போதும். 5 நாள் கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சாவுக்கு, திருவிழாவுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருந்து அம்மா அப்பாவை 1 நாள் 2 நாள் அது பார்த்துக்கோங்க. ஒரு டீச்சரா இதை நான் சொல்றேன். ஃபுல்லா மார்க் வாங்கணும்னு இல்லை, உன் மார்க்கை நீ தாண்டிக்கிட்டே போ. அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டு, ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே இரு. ரிப்போர்ட் யுவர் ப்ராக்ரஸ். அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்குமே தவிர ஒன்றுமில்லை. 1ஆம் கிளாஸ்ல இருந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன். குழந்தை லூஸ் ஆயிருங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து எப்படிங்க நீட்டு? இங்க அநியாயமா இல்லையாங்க? குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்களா ஆவதற்காக உங்கள் வீடுகளுக்கு வரவில்லை என்பதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அங்கே உட்கார்ந்து கூட்டம் கூட்டமாக கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வருங்காலத்தில் யாராக வரப்போகிறார்கள் என்பதனை சொல்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றான் பாரதி. தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த இந்தியாவின் பிற மாநிலங்களில் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று முன்னெடுக்கக்கூடிய அந்த மாணவர் கூட்டத்தை நான் இமானுவேல் பள்ளிக்கூடத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தேன். நான் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்ல இல்லை. இந்தியாவை பிற நாடுகளுக்கு முன்னால் முன்னிறுத்தக்கூடிய அந்த மாணவ கண்மணிகளை தீர்க்க தரிசனமாக நான் இந்த அவையிலே அந்த கூட்டத்திலே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு சரியான வாய்ப்புகள் வந்து சேருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய சிறிய சிறு சர்க்கல்களை உங்கள் குழந்தைகளிடமிருந்து நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆசிரியர்களாக இருக்கிறோம் நாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், ஆசிரியர்களை நம்புங்கள். ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி சொன்னால் நம்புங்கள். ஏன் தெரியுமா? 25 வருஷமா எந்த குழந்தை பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம்
என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? பொய் சொல்லுதுங்க உங்க பாப்பா. ஏன் பிள்ளையா? அதுக்கு பொய் சொல்லவே தெரியாதே. தெரியும், சூப்பரா சொல்லும். அது சூப்பரா சொல்லும் என்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த 4 பேரோட சேர்ந்துதான் அது நாசமா போகுது மேடம். நானும் 25 வருஷமா அந்த 4 பேரை தேடிட்டு தான் இருக்கேன். இந்த வெள்ளி விழாவில் நான் கண்டெடுத்த பேர் உண்மை என்ன தெரியுமா? அந்த 4 பேருக்கு லீடரே அதான். ஒழுக்கத்தை யார் போதிப்பது? என் குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்பது என் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அதற்கான தகுதி என் பிள்ளையிடத்தில் இருக்கிறதா என்பதனை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பணியில் பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். பெற்றோர்களினுடைய பணி அவ்வளவு சாதாரணமான பணி இல்லை. ஆசிரியர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறோமோ அதை விட பன்மடங்கு மெனக்கெடுதலை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். கனடா நாட்டில் பேச கூப்பிட்டாங்க. நான் தங்கி இருந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா சாப்பிட மாட்டேங்க. 8 மாசம். அவங்க அம்மா அதுக்கு சோறு ஊட்டுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்க, அழுவுது. அவங்க பாட்டியா சொன்னாங்க, நீ பாட்டு பாடினா புள்ள திங்கும். பாட்டு அது போடுறதுக்கு போச்சு அந்த பிள்ளை. அப்புறமா அதுவே சொல்லிச்சு, நானே பாடுறேனேன்னு. அது ஒரு பாட்டு பாடிச்சிங்க. 3 நாளாக நான் அந்த வீட்டில் தங்கி இருந்தேன். அந்த பாட்டு அந்த அம்மா பாடினா அந்த குழந்தை சிரிக்குது. சிரிச்சு வாயில அந்த சாப்பாடை வாங்கிக்குது. 3ஆவது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு கேட்டாலே போதும், அது வாய் திறந்து சாப்பிடுது. அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த அம்மா பாடின பாட்டு. காத்து மேல, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குதான் குழந்தை சிரி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த குழந்தை கேட்டுச்சா இந்த பாட்டை நீ பாடு, நான் சோர்த்திங்கிறேன்னு? பாடி ரசனையை கெடுத்தது யார்? அதன் ரசனையை கெடுத்து விட்டு குழந்தை சரியாக படிக்கவில்லை, குழந்தை சரியாக முன்னேறவில்லை என்று சொல்லுகின்ற பெற்றோரை நான் எப்படி பார்ப்பது? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நல்ல ரசனையை அந்த குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுங்கள். சூழலை நல்லபடியாக வளர்த்து கொடுங்கள். உங்கள் குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக வரும். இவ்வளவு கவனமாக கேட்கக்கூடியவர்களுக்கு ஆடல் பாடலை விட சில சொற்கள் தேவைப்படுகிறது என்பது என் உள்ளுணர்வு சொல்கிறது. அதனால் சொல்லிவிட்டு போகிறேன். கவனத்தோடு இருங்கள் பெற்றோர்களே. நமக்கு பெற்றோர் என்று பெயர். நாம் பிள்ளைகளை தந்தவர்கள் தானே. தமிழ் படித்தவள் நான், தந்தோர் என்று தானே நம்மை அழைத்திருக்க வேண்டும். ஏன் பெற்றோர் என்று சொல்கிறோம்? வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். அந்த கண்ணியத்துடனும் அந்த நன்றி உணர்வுடனும் தான் நம் குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வகையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? அதற்கான சூழலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதில் கவனம் வையுங்கள். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். அந்த குழந்தைகள் அவர்களாக இருக்கட்டும். வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் வளரட்டும். வளர வளர உங்கள் பார்வையில் சிட்டுக்குருவியாக இருக்கக்கூடிய அவர்கள் வளர்ந்து வந்து நிற்கின்ற பொழுது அவர்கள் சிட்டுக்குருவிகள் இல்லை, அவர்கள் ராஜாளிகள் என்பதனை அவர்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண, எங்க அம்மாவுக்கு அப்படித்தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு பற, வானம் காத்திருக்கிறது, நானும் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.